எல்லா புகழும் சாயப்பாவுக்கே. நம்ம ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுறோம். இதோட வெற்றிக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், ஒவ்வொன்றா பிளான் பண்ணது நான் தான். அதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் தோல்வி அடைஞ்சதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோன்னா, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணம், ரெண்டாவது யார் மேலேயாவது தூக்கி பழிய போட்டுறது, இவங்க தான் காரணம் அப்படின்றாங்க. அப்புறம் விதி மேலே தூக்கி பழிய போட்டுறது, நான் வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு இந்த விதி தான் காரணம், எனக்கு ஏற்கனவே இது இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு, என்ன செய்ய முடியும், எத்தனை திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டன்றது வேணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, விதினா என்ன? நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் விதி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி, இல்லை யாருடைய வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி, நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். அவங்கவுங்க இருக்கிற சூழ்நிலையில் என்னென்ன அனுபவிக்கிறாங்களோ அதுக்கு அவங்களே தான் காரணமாக இருப்பாங்க. நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்கிறது. அது தெரியாமல் ஏகதேசமாக வாயிலேருந்து பலவிதமான வார்த்தைகள் நம்மளுக்கு சகுனியாக அமைஞ்சிருது. உனக்கு நீயே சகுனின்றாங்களே, அது மாதிரி நமக்கு நம்ம வாய் தான் சனி. அதனால் நம்ம கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். சரியா? காதை தான் திறந்து வச்சு கேட்கணும்பாங்க. பலவித விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக படுது. இதுதான் நம்மளை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்குது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் புத்திசாலி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தர் உங்கள் மேலே அக்கறைப்பட்டு உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்ல வராங்களோ, அதை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்களோ, அந்த விஷயத்தினால மட்டும்தான் நீங்கள் தோல்வி அடைகிறவங்களா இருப்பீங்க. இதை நம்ம பல நேரம் வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவன்றது நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நான் நல்லபடியாக முன்னேறுவேன், நான் போட்ட பிளான் சூப்பரான பிளானு, இது சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவேன், எனக்கு சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் என்றைக்கு இருக்குது, அவரோட வழிகாட்டுதலின்படி தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடணும். கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணினா ஜெயிப்போம். ஒருவேளை அது சூழ்நிலை சந்தர்ப்ப வசத்தால் ஏதோ ஒன்று மாறி போயிட்டாலும் கூட பின்னால் கண்டிப்பாக ஜெயிப்போம். அதுக்குரிய நிதானமும் பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நம்மளுக்கு வேணும். இது எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட வரும். நம்ம பாட்டுக்கு டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நல்ல தீவிரமாக ஆலோசனை பண்ணணும். இது நம்ம செய்யணுமே கரெக்டாக இருக்குமா, இது நல்லபடியாக, அதாவது எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா விற்க வேண்டிய பொருளாக தான் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணால் விற்றா தான் நம்மளுக்கு காசு. அப்போது அது மக்களுக்கு தேவையானதாக இருக்கா, அதிகமாக செலவிடக்கூடியதாக இருக்கா, இதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக முன்னேறுவோமா, இது எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி எப்படி வகைகளில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் நம்ம தீவிரமாக ஆலோசிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். ஆனால் முடிவை மற்றவங்க கையில் விடக்கூடாது. அதுக்கான பொறுப்பை முழு பொறுப்பை நம்மளே ஏற்றுக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பலவிதமான பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நானும் அதுக்கு எதுக்குமே ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல், ஒரு வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் 10ஆம் பசலித்தனமாக இருந்தனால தான் இன்றைக்கி எந்த ஒரு தொழிலுமே எனக்கு நிலையான தொழிலாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நிறைய வேலை செஞ்சிட்டோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் ஒத்துழைக்க முடியும். அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது.
நம்ம பிஸ்னஸாக பார்க்கணும். அதை விட்டுட்டு அதில் வந்து நம்ம சொந்த பந்தம், தான தர்மம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது வேறு இது வேறு, சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்ன வேலை தெரியுமா நான் செஞ்சேன்? மாவாட்டி விற்றேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தைச்சேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். எங்களதில் மொத்தமாக பரம்பரையிலேயே வந்து டீ கடையும் இட்லி கடையும் தான் வச்சுருந்தாங்க. அந்த இட்லி கொஞ்ச நாள் போட்டோம். இட்லி டிஃபன் சாப்பாடு கூட போட்டோம். அந்த இடத்துல சாப்பாடே இல்லைன்னு சாப்பாடு போட்டோம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணார், கோழிக்கடை வைக்கலான்னு சொன்னார். கோழிக்கடை வச்சோம். அப்போலாம் பயங்கரமான சிரமம். ஒரு தீபாவளி கூட நான் அப்படியே ஒரு தீபாவளியை கொண்டாடி இருக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். என் வீட்டில் ஒவ்வொரு பொண்ணும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது செல்லமாக தான் இருப்பாங்க. சரி, நம்ம வாழ்க்கைக்கு இதுவும் ஒரு உகந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த கோழிக்கடை வந்து வைக்கிறதுக்கு சம்மதித்தேன். அதில் லாபம் வரும் அது இதுன்னாரு. சரின்ட்டு வச்சோம். வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லியும் கோழி இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து மனசு உறுத்துது. நம்மளுக்கெல்லாம் அது செட்டே ஆகாது. ஏன்னா டெய்லியும் ஒரு உயிரை கொல்றது தான் அப்படின்ற மாதிரி எனக்கு நாளடைவில் தோணிருச்சு. டக்குன்னு இவரே எல்லாம் அறுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவாரா. அது மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருந்தது. என்னோடய பெரிய பையன் பேர் வந்து கௌதமன். அவனுக்கு கௌதம்னு பேர் வச்சாங்க. புத்தரோட பேரை வச்சுட்டு பல உயிர்களை கொல்ல முடியுமா சொல்லுங்கள்? நம்ம சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம், அவ்வளோதான். அது கூட தப்பு தான். எந்த ஒரு உயிரினையும் கொன்று சாப்பிடக்கூடாது. அது தப்பு தான். அது பாரம்பரியமாக நம்ம இதில் ஊறி போனதுனால அது பெரிய விஷயமாக தெரியறதில்ல. ஆனால் இப்படி உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கெலாம் மனசு வரவே இல்லை. அதனால் வந்து அதை வேண்டான்னு நானே வலுக்கட்டாயமாக நிப்பாட்டிட்டேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலையில் வந்து சிக்கன் கடை இருக்கும். சாயங்காலம் வந்து சில்லி போடுவார். சில்லி போட்டார்னா கரெக்டு 100 கிராம்னா 100 தான் கொடுக்கணும். அதுதான் முறையான ஒரு விஷயம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டும். அது தெரியாமல் அவனுக்கு வியாபாரம் பிடிக்கணுன்றக்காக 1 2 எச்சா போடுறது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஆளுக்கு 2 2ஆக சாப்பிட்றது. இப்படி நடந்தால் எப்படி வியாபாரம் நடக்கும்? இந்த மாதிரி பல விஷயங்களில் ஒத்து போகாமல் இருக்கிறது. இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கூட்டிகிட்டு வந்து அவனுங்க வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனுங்க 1 2 ஆட்டையை போட்டால் நாள் முழுக்க நம்மளுடைய உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடுது. நிறையா டைம் நான் நினைப்பேன், நம்ம உழைச்சி கடங்காரனுக்கு கடன் கட்டுறதா இருக்குமே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா ₹1 பலகாரம் தான் போட்டாங்க. ₹1 பலகாரமாக போட்டாலும் அந்த அம்மா ஒரு 4 மணிலேருந்து 6 6:30 மணி வரைக்கும் தான் விற்பாங்க டெய்லி சாயங்காலம். ₹1 பலகாரம் தான். அட ₹2 பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு வடைச்சட்டி ஃபுல்லாக தக்காளி குழம்பு வச்சு ₹1 பலகாரம் தான் போடுவாங்க. பெரிய பல்லாரி வந்து விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா முட்டைக்கோஸ் அரிஞ்சு போடுவாங்க. குட்டி குட்டியாக போட்டு இந்த ஸ்கூலுக்கு விட்டு பிள்ளைங்கள்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் 5 10 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தட்டில் வாங்கி பிள்ளைங்க சாப்பிடுங்க. ஈஸியாக காசு சேர்ந்துச்சு. அது வந்து ஈஸியாக இருந்தது. பார்த்திங்கன்னா அவங்க என்ன நினச்சுன்னா இந்த மாதிரி அதாவது அவங்கள இது முதல்லலாம் போக லாபம் இவ்வளோ காசுன்னு வச்சுருப்பாங்க. 10 100 50 ஏதோ ஒன்று. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ₹5000 ஃபைனான்ஸில் வாங்கி ஏதாவது ஒரு நல்லது கெட்டது பேரம்பேத்திகளுக்கு ஏதாவது செய்யணுன்னா கொடுத்துருவாங்க. திரும்பி அந்த ₹5000 உண்டானது டெய்லி 50 கட்டுவாங்க. இப்படி தான் அவங்க வந்து லாபத்தை பார்த்தாங்களே ஒழிய இது இல்லை. இப்போ ஏன் இது சொல்கிறேன்னா, தனி மனிதனோட முயற்சியாக இருந்தாலும் அது கரெக்டாக செய்யணும்னு ஒரு விஷயமும், கூட்டு முயற்சியாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க நபர்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஃபாலோ பண்ணணும். இப்போ என்னோடது இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ஆனால் பார்த்திங்கன்னா இதே வந்து ஒரு பாட்டி வந்து பழனியில் மெயினில் வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சாங்க. ஆப்பா கடைன்னு செம்மையான ஃபேமஸான கடை. நைட்டு 8 7 மணிலேருந்து என்னமோ 7 மணி 8 மணிலேருந்து விடிய இருக்கும் அந்த கடை. அதாவது நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி தான் அவங்களது.
எல்லாருமே அவங்க வீட்டில் பாடுபடுவாங்க. அந்த ஒரு வயசான பாட்டி பேரில் தான் அன்னக்காமும் ஆப்பக்கடைன்னு வச்சுருந்தாங்க. அந்த பாட்டி மட்டும்தான் அந்த பாட்டி தான் ஆப்பம் ஊற்றுறது ஆப்பக்கடையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து பசங்கள்லாம் அப்புறம் அது கூட இட்லி இதெல்லாம் போட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மாவாட்டுறதுக்கு தனி ஒருத்தங்க, அதாவது அந்த பாட்டியோட அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க தான் மாவாட்டுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் சட்னி சாம்பார் ரெடி பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியம், அவங்களுக்கு காசு. அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒத்துழைச்சி பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே டெய்லி காசு வந்துடுது. 300ரூவான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் 200ரூவா கொடுத்தாங்க. இப்போலாம் 300 400ரூவா கொடுப்பாங்க. காமித்தாங்கன்னா அவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறவங்களா ஆயிடுறாங்க. அப்போது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே சுமூகமாக நடக்குது. அதில் அதில் மொத்த லாபன்றது வேறு. குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேர்த்தோட தேவைகளும் அவங்க சம்பாதிக்கிற காசுனால நிறைவேறிடுது. இப்போ மாவாட்டி கொடுக்குறாங்க, சட்னி சாம்பார் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 400ரூவா, டெய்லி 400ரூவான்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. செம்மையாக இருந்துச்சு, அது பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் மட்டும்தான் வந்து நம்மளோட விதியை தீர்மானிக்கின்றது, வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு இது இருந்தாலும் கூட அது கூட நம்மளை எண்ணங்களோட பாதிப்புனால தான் இருக்குமே ஒழிய மற்றபடி ஏற்கனவே எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்மளாக சொல்கிறது. ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டாங்கன்னு பழி போட்டுட்டு நம்ம செஞ்ச தப்புக்காக அந்த பழியிலேருந்து தப்பிச்சுக்கிறது. அதனால் பாருங்கள், இது வந்து யார் செஞ்ச சதியும் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கெடுத்துட்டு அவங்க வாழணும்னு அவசியமே இல்லை. நம்மளை கெடுக்கிறது ஒன்று தான். அவங்க வாழணுன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ்வாங்க? அதெல்லாம் நம்மளோட முட்டாள்தனம். சரியா? இது யார் செஞ்ச சதியும் இல்லை, நம்மளோட விதியும் இல்லை, நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் தான்றத திரும்ப திரும்ப எங்கே போய் யோசித்து பார்த்தாலும் அதுதான் வந்து நிற்கிது. அதனால் நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் நேர்மறை கொண்ட எண்ணங்களாக நேர்மறை கொண்ட செயல்களாக மாற்றினா நம்ம வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கையாக மாறுன்றதில் எந்தவித மாற்றமுமே இல்லை. நம்ம தலைவிதி கூட எல்லாரும் பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.